இப்போ ம். ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுடைய காரோடைய ரேட்ஸ் வந்து அந்த ஜிஎஸ்டி கம்மியானதுனால மிடில் கிளாஸ் செக்மெண்ட்ஸ் வந்து அது ஒரு ட்ரீமா இருந்தது. அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா, கார் நெறைய இன்னும் உற்பத்தி ஆகறதுக்கும், அத கன்சியூம் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஆமா. வேறஸ் ஒரு ஹை எண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்யூவி அதெல்லாம் வந்து ல ஜிஎஸ்டி அப்படியே கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ம், 45னா ம், ம். 40% தான். பட் மிடில் கிளாஸ் செக்மெண்ட்ஸ்க்கு இது நிஜமாவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓ! ஈவி வெஹிக்கிள்ஸ் போனோம்னா, ஆஸ் இட் இஸ் அவங்க ஆல்ரெடி அந்த டாக்ஸ் ரேட் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப 5%ல வச்சனால, அதே தான் ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்காங்க. அது ஒரு ஓகே. பெரிய இம்பாக்ட் கிடையாது. ம். மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸோடைய கன்சியூமர் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுறனால, அவங்க அதுக்கான பெட்ரோல் அதெல்லாம் இருக்கும்போது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும். ஓகே. இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும்போது, அது ஓரியன்டடான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஜாஸ்தியாகும். இப்ப இவ்வளோ நாள் வந்து ஜிஎஸ்டிக்காக நெறைய பேர் வெஹிக்கிள்ஸ் வாங்காம இருந்திருந்தாங்க. கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வெஹிக்கிள்ஸ் வரி நெறைய உற்பத்தி ஆயிற்று. ஆயிட்டே அதுவும் இருக்கும். டெலிவரி ஷோரூம்ஸ்லயும் நெறைய புரொடக்ஷன்ஸா அவங்களுடைய சேலும் இன்க்ரீஸ் ஆகும். அதேபோல பீப்பிள்ஸோடைய இன்க்ரீஸும் வந்து கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுறனால நெறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்ல தான் நம்ம இருக்கோம்.